Bombay is not a Maharashtra city. It is an international city. तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय? भडव्या तुझा काय संबंध आहे इथे याचा? काल परवाकडे कोणतरी एक तामिळनाडू बंद रसमलाई आली होती. अगर उनके पास असली शिवसेना होती तो अब तक अन्नामलाई की लुंगी छूट जाती. The lungi कटनावनगा, वेटी कटनावनगा, इवनगला इपड़ी इवनगला अपड़ी. ये अन्नामलाई ये भाजपा का चेहरा है जो जीरो है. மும்பைக்குள்ள வந்தா என் காலை வெட்டுவேன், இங்கடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், நீ இங்கடிச்சு பாரு, காலை வெட்டி பாரு, அதான் ரெண்டோட பாத்திரலாம். வணக்கம். எப்படி இந்தியாவில் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்களோ அதே போன்று மகாராஷ்டிராவில் தமிழர்கள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்களா? இவர்களை காப்பாற்றுவதற்காக தமிழர்களுடைய பண்பாட்டை, பாரம்பரியத்தை, உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரே ஒரு அரசியல் கட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் பாஜக தமிழர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் வாழக்கூடிய 25-30 லட்சம் தமிழர்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். இது நான் கூறவில்லை, அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். மகாராஷ்டிராவில் போய் மராட்டிய மண், மராட்டியர்கள், மராட்டிய கட்சி, அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள். சரி, நீங்கள் ஒரு ஸ்டார் பிரச்சாரக், ஓட்டு கேட்க போயிருக்கீங்க. பிஎம்சி தேர்தல் வரப்போகிறது. 75,000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய சிட்டி மும்பை. மும்பைக்கான மியூனிசிபல் எலெக்ஷன் அங்கே நடக்க போகிறது. அதற்காக நீங்கள் ஒரு சில கட்டுக்கதையெல்லாம் நீங்கள் விட்டுருப்பீங்க. தட் அண்ட் ஆல் ஆக்செப்டட். பட் வேர் அண்ணாமலை ஃபெயில்ட், எப்படி அண்ணாமலையை ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு திட்டுகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அங்கிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்களை நீங்கள் கேட்டீர்கள்னா, இது நேரடியாக அண்ணாமலைக்கு மட்டும்தான், தமிழர்களுக்கு கிடையாது. தமிழர்கள், மராட்டியர்கள் அங்கே ஒன்றுக்குள்ள ஒன்று, அந்த அளவில் ஒரு சகோதரத்தனத்துடன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ்களை, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் அப்படியே ஊறி ஒன்றாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய பண்பாட்டையும் விட்டுக் கொடுக்கவில்லை, கலாச்சாரத்தையும் விட்டுக் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் மராட்டிய மண்ணில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை அதையும் அடாப்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது மராட்டிய தமிழர்கள் அவர்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரியர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் அல்ல, கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வசித்து கொண்டிருக்கிறது. திருச்சி, மதுரை, இன்னும் ஏராளமான அது போன்ற பகுதிகள், ராமநாதபுரம், இங்கெல்லாம் போனீங்கன்னா மராட்டியர்கள் 4வது 5வது எத்தனையோ தலைமுறையாக இங்கே வசிக்கக்கூடிய இந்த நபர்கள். இதுதான் கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. நாட் வாட் மிஸ்டர் அண்ணாமலை வெண்ட் அண்ட் செட். லுங்கி, சாப்பாடு, அலக்களிக்கிறார்கள், அங்கே வாழ முடியவில்லை, அங்கே மிரட்டுகிறார்கள். சிவசேனா வந்துருச்சுன்னா, எம்என்எஸ் வந்துருச்சுன்னா, இந்தியா அலையன்ஸ் வந்துருச்சுன்னா தமிழர்களை வாழ விட மாட்டார்கள். ட்ரிபிள் என்ஜின் கி சர்க்கார். டெல்லியில் நரேந்திர மோடியின் அரசாங்கம், மகாராஷ்டிராவில் தேவேந்திர ஃபட்னவிஸின் அரசாங்கம், இப்போ பிஎன்சியிலும் இந்த பிஜேபி வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தாராவி உலகத்தின் மிகப்பெரிய ஸ்லம் என்று கூறக்கூடிய இந்த இடம். தாராவி யார் கண்ட்ரோலில் இருக்கிறது? தாராவில் வசிக்கக்கூடிய நபர்கள் யார்?
தமிழர்கள். அந்த தாராவியை யார் கையில் நீங்க வித்திருக்கிறீர்கள்? அடானி கையில் வித்திருக்கிறீர்கள். அடானிக்கு லாபம் வரட்டும் என்று தமிழர்களை அங்கிருந்து விரட்டி அடித்து, சரி தமிழர்களுடைய வாழ்க்கையும் தாராவிலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து போய் சேரும்னு நீங்க வச்சுக்கோங்க. பட் தமிழர்களுக்கு, தாராவியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சேர வேண்டிய அந்த நியாயமான பணத்தை கூட உங்களால் கொடுக்க முடியவில்லை. ஒரு தனிப்பட்ட கார்பரேட்டிற்காக அனைத்தையும் சுரண்டி கொடுத்து விட்டு இன்னைக்கு தாராவி மக்களிடம் போய், மும்பை மக்களிடம் போய் வெறுப்பரசியலை செய்து வந்திருக்கிறீர்கள். மராட்டியர்கள் சும்மா விடுவார்களா? ராஜ் டாக்கரேயிலிருந்து, உத்தவ் டாக்கரேயிலிருந்து அனைத்து மராட்டிய அரசியல்வாதிகளுமே இன்னைக்கு அண்ணாமலையை வறுத்தெடுக்கிறார்கள். நேரடியாக அண்ணாமலையை மட்டுமே. இதில் தமிழர்களுடைய அவமானமோ இல்லை தமிழர்களை திட்டுவதோ எதுவுமே கிடையாது. ராஜ் ठाकरे calls अन्नामलई as रसगुल्ला. रसगुल्ला, एक रसगुल्ला आया तमिलनाडु से और यहां पे बोल के चला गया. This is what he said. Now what did Mr. Annamalai spoke? நான் தொடக்கத்தில் ஒரு ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை says Mumbai, sorry, Bombay doesn't belong to Maharashtra. Bombay doesn't belong to Maharashtra. It is an international city. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிகாஸ் அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு அவர்களுக்கு தமிழ் பற்றும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது, இந்தியராக இருக்கக்கூடிய உணர்வும் கிடையாது. Why I'm saying this, I'll tell you why. கர்நாடகாவில் இருக்கும்போது கர்நாடகா தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று கூறக்கூடிய அதே அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அப்படியே பல்ட்டி அடிச்சு விட்டுட்டேன். இப்போ அங்கே போய் தமிழர்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் போராடுகிறோம், உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்று ஒரு விஷத்தை கலக்கி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு மராட்டியர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. சென்னை தமிழர்களுக்கானதல்ல, இது உலக நாடுகளுக்கு சொந்தமானது. இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் சிட்டி சார். நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? மும்பை, சென்னை, டெல்லி எல்லாமே இன்டர்நேஷ்னல் சிட்டி தான். ஆனால் தமிழ்நாடு உடைய கேபிட்டல் இஸ் சென்னை, மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் இஸ் மும்பை. மராட்டியர்களுடைய அடையாளம் அது, தமிழர்களுடைய அடையாளம் சென்னை, அதே போன்றுதான் மராட்டியர்களுடைய அடையாளம் மும்பை, மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல். அண்ட் ஆர் ஃபெலோ வில் கோ தேர். இது உங்களுக்கு சொந்தமாக. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்பவே அசிங்கமான ஒரு அரசியல் இருக்கு. நரேந்திர மோடியின் நீண்ட நாள் கனவு, இல்லை குஜராத் லாபியோட நீண்ட நாள் கனவு, மும்பையில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிஸ்கள், அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஷிஃப்ட் ஆகி குஜராத்திற்கு வந்துவிட வேண்டும். அதற்காக ஏராளமான திட்டங்கள்லாம் போட்டு அங்கே ஒரு சிட்டியெல்லாம் அமைத்து, குஜராத்தில் மும்பை எப்படி இருக்கோ, மும்பை எப்படி ஃபைனான்ஷியல் கேபிட்டலாக பார்க்கப்படுகிறது, அதே போன்று குஜராத்தில் எல்லாருமே வர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கடந்த 15-20 வருடங்களாக நரேந்திர மோடி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மும்பையை பொறுத்தவரையில் மும்பை ஒரு ஜியோகிராஃபிக்கலாக மும்பையோட லொக்கேஷன் அப்படி இருக்கு. ஃப்ளைட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், போர்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், ரயில் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்களா, வெளிநாட்டிலிருந்து சிங்கப்பூர் ஒரு பக்கம், சதர் ஏஷியா ஒரு பக்கம், ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம், கல்ஃப் நாடுகள் ஒரு பக்கம், அனைத்திற்குமே ஒரு நேர் கோட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மும்பையில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அதுதான் மும்பையை ஸ்பெஷல் ஆக்கிக்கிறது. குஜராத்தில் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொட்டுறதுக்கு எல்லாருமே போய் தயாராக இருக்க மாட்டார்கள். அது சாத்தியப்படலை. குஜராத்திற்கு எந்த கம்பெனியுமே போகலை. அடானி, அம்பானி அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா மும்பையில் தான் இருக்குது, குஜராத்தில் இருக்காது. பட் நவ் நரேந்திர மோடி ஹேஸ் another பிளான். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை தூண்டிவிட்டு, அங்கே கலவரங்களை தூண்டிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் நடுவில் ஒரு வெறுப்பை பரப்பி இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு வருடங்களில் மும்பையை ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவது தான் இவர்களுடைய கனவு. யூனியன் டெரிட்டரினா அனைத்துமே எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அதை நாங்கள் குஜராத்தில் இணைத்து விடுவோம். பிகாஸ் யூ கான்ட் கிரியேட் அனதர் மும்பை அண்ட் குஜராத், பட் யூ கேன் அக்வயர். அந்த கனவில் அவர்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சாத்தியப்படாததால் அவங்க கை கூட வைக்க முடியாது.
மராட்டியர்களுடைய பெருமை, மராட்டியர்களுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அதெல்லாம் நீங்கள் தொடக்கூட முடியாது. பிகாஸ் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், பிஜேபி ஆக இருக்கட்டும், இவர்கள் போராட்டத்திலிருந்து வெளிவந்த கட்சியோ அமைப்போ கிடையாது. சதித்திட்டம் வழியாக ஆமாசாமி போட்டு செல்யூட் அடித்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள். ஒரு பெண்மணி வெஸ்ட் பெங்காலிலிருந்து நேரடியாக சீறி பாய்கிறார். உங்களால் வாய் கூட திறக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு துளி கூட இடத்தை பிடிக்க முடியவில்லை. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பற்று, அந்த பாரம்பரியத்துடன் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு. Now, Mr. Annamalai says, தமிழர்களை இழிவாக பார்க்கிறார்கள், தமிழர்களை கேவலமாக பார்க்கிறார்கள், லுங்கின்னு சொல்லிட்டார்களா? லுங்கின்னு சொன்னது தமிழர்களை கிடையாது, அண்ணாமலை சார் உங்களை நேரடியாக பார்த்து. ரஸ்குல்லான்னு சொன்னது அண்ணாமலை சார் உங்களை நேரடியாக பார்த்து. மும்பையில் கால் எடுத்து வச்சீங்கன்னா உங்களோட காலை வெட்டி விடுவோம் என்று கூறியது அண்ணாமலை உங்களை நேரடியாக பார்த்து. தமிழர்களுக்கு இதில் ஏன்னா இப்போ பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி அது அப்படி தான் எடுத்து வைக்கிது. தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார், தமிழர்களை தப்பாக பேசுகிறார்கள். சாரி சார், இட் இஸ் நாட் தட். ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக பார்க்கணும். ஒரிசாவில் ஒரு பியூரோக்ராட் இருக்கிறார், பாண்டியன். அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சீஃப் மினிஸ்டருடன் மிகவும் நெருக்கமாக, நவீன் பட்நாயக்குடன் ஒரு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பியூரோக்ராட். நவீன் பட்நாயக்கை இழிவுபடுத்துவதற்காக பாண்டியன் தான் இங்கே பேக்ஃபுட்டில் இருந்துக்குன்னு இந்த ஒரிசா அரசாங்கத்தை நடத்துகிறார் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து பிஜேபி இந்த வீடியோவை எடுத்தது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அன்னைக்கு அண்ணாமலை எங்கே இருந்தார்? அன்னைக்கு இந்த ரெட்டி எல்லாம் எங்கே இருந்தார்? அன்னைக்கு ஏன் வாயை திறக்கலை? இந்த வீடியோ நீங்கள் பாருங்க. ସାର୍ ପଖାଳ ବେଲାରେ ଖାଆନ୍ତି ନା କଦଳୀ ପତ୍ରରେ ଦିଅ। कौन या हाथ ओडिशा को टेकी देबे नाही ना? இது தமிழர்களை கேவலப்படுத்திய ஒரு விஷயம். This is what Annamalai should have spoken for. இது தமிழர்களை கேவலப்படுத்திய ஒரு அசிங்கமான வீடியோ. நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய உணவு பழக்கங்களை அனைத்துமே கொச்சைப்படுத்தி காட்டிய இந்த வீடியோ. இன்னைக்கு அண்ணாமலை எதுவுமே பேசவில்லை. இதே மராட்டிய மண்ணில் இருக்கக்கூடிய ஆதித்ய டாக்கரே, உத்தவ் டாக்கரேவுடைய மகன், அவர் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். அண்ணாமலை இஸ் அ பிக் ஜீரோ. தன்னுடைய டெபாசிட்டை கூட எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நபர். அவரெல்லாம் வந்து இங்கே பேசலாமா? விட்டுருவோம் நாங்கள், நீங்களே கேளுங்கள். அண்ணாமலை இஸ் அ ஜீரோ. அதே வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்கே ஸ்டாலின் எந்த அளவில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார், எந்த அளவில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை போன்ற நபர்கள் இங்கே வந்து விஷத்தை கலக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். he is a big zero. he even lost his own deposit. நீங்களே கேளுங்கள். बात यही है, यही भाजपा की नीति है, यही भाजपा की वृत्ति है. अन्नामलाई ये भाजपा का चेहरा है जो जीरो है, खुद का डिपॉजिट बचा नहीं सके, खुद जीत नहीं पाए. खुद वहाँ ऐसे दिखा रहे थे कि अभी अगले प्रधानमंत्री वही है, लेकिन जीरो ये तमिलनाडु ने बताया. तमिल लोग जो है ये और महाराष्ट्र, ये एक अलग नाता है. स्टालिन साहब आप देखो कितने आगे लेके जा रहे तमिलनाडु को, और ये क्या कर रहे हैं? सिर्फ झगड़ा, गाली गलौज. ये आके हमें बताएंगे मुंबई क्या है, महाराष्ट्र क्या है. अन्नामलाई ने महाराष्ट्र का विरोध किया है और महाराष्ट्र ये सहन नहीं करेगा. अन्नामलाई और भाजपा ने महाराष्ट्र का अपमान किया है. அண்ணாமலையை எந்த அளவில் ராஜ் ठाकरे MNS चीफ பேசியிருக்கிறார், அதையும் நீங்க கேளுங்கள். काल परवाकडे कोणतरी एक तामिळनाडू बंद रसमलाई आली होती. तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय? भडव्या तुझाच काय संबंध आहे इथे याचा?
यांच्यासाठीच माननीय बाळासाहेब बोलले होते, हटाव लुंगी आणि बजाव पुंगी. आता अनेक दाक्षिणात्य इथे राहत आहेत. சஞ்சய் ராத் சிவசேனா ஒரு மிகப்பெரிய லீடர், அவர் அண்ணாமலையை பற்றி என்ன பேசியிருக்கிறார், அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். एक अन्नामलई आया है, कहाँ से? तमिलनाडु से. मुंबई में स्टार प्रचार है क्या बीजेपी का? हाँ, स्टार प्रचार है क्या बीजेपी का? वो मुंबई में आकर कहता है कि मुंबई महाराष्ट्र की नहीं है, और राज्य के मुख्यमंत्री अब तक उसके ऊपर जवाब नहीं दे पा रहे. डिप्यूटी सीएम एकनाथ शिंदे भी चुप बैठे हैं, जो अपने आप को शिवसेना और धनुष्य बाण लेकर घूम रहे हैं ना, शिवसेना शिवसेना. अगर उनके पास असली शिवसेना होती तो अब तक अन्नामलई की लुंगी छूट जाती मुंबई में. சரி சார், இதெல்லாம் சரி. அண்ணாமலை அப்படி என்னதான் பேசினார், எதற்காக இந்த அளவு? ஒன்று, யூ ட்ரை டு டெல் தமிழியன்ஸ் நாட் டு vote for any other political party, just vote for BJP. 2, மகாராஷ்டிராவின் அங்கம் மும்பை கிடையாது, இட் இஸ் an இன்டர்நேஷ்னல் சிட்டி. இப்போ வெளியில் வந்து சிக்கிக்கினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படியெல்லாம் நான் பேசலை, இப்படியெல்லாம் நான் பேசலை. அப்போது ஒருத்தரை வந்து நீங்கள் போய் சீண்டுவீர்கள், தன்மானத்தை சீண்டுவீர்கள். அதுக்கப்புறம் உங்கள் மேலே அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை இது தமிழர்களுடைய பிரச்சனை, தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். அந்த வீடியோ தான் நான் காட்டணுமே, எந்த அளவில் பிஜேபி தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுகிறது, எந்த அளவில் தமிழர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று. அமர் பிரசாத் ரெட்டி, இவர் ஒரு டான், தமிழ்நாட்டின் பிஜேபி டான். அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். ராஜ் டாக்கரே, your remarks insulting South Indian and it's unacceptable. Raj Thackeray spoken about Annamalai and he said he's a Rasgulla, you know, and he says further, he says we can respond in many ways. நாங்கள் பல ஆங்கிளில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும், ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரிகளுக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஜெய் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். இந்த இடத்துல சத்ரபதி சிவாஜியும் கொண்டுட்டு வந்துட்டார். அண்ணாமலை அண்ட் ராஜ் டாக்கரே ரெண்டு பேருக்குமே டாக்ஸ் செய்திருக்கிறார். Now I'll tell you how Tamil Nadu and Maharashtra is connected. மும்பையோடைய பாப்புலேஷன் பார்த்தீர்கள்னா 20 to 21 மில்லியன், அதாவது ஒரு 2,10,00,000 2,20,00,000 மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். அதிலிருந்து நேரடியாக ஒரு 25 to 30 லட்சம் மக்கள் தமிழர்களாக இருந்தால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அதாவது மும்பையின் பாப்புலேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 5% 5லிருந்து ஒரு 7% வரை தமிழர்கள் மும்பையில் வசித்து வருகிறார்கள். மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி, மாட்டுங்கா, சேம்பூர், சியான் இது போன்ற இடங்கள் தமிழர்களுடைய கோட்டைகளாக இருக்கிறது. முக்கியமாக தாராவி அண்ட் மாட்டுங்கா. இந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி நேற்று கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் ஆதிகாலமாக தமிழர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இருக்கும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவில் ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, ஏராளமான ஃபேக்ட்ரிஸ், டெக்ஸ்டைல் மில், ரயில்வேஸ், போர்ட், இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு எமர்ஜிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தது. கேரளாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான நபர்கள், பாலக்காடு, ராமநாதபுரம், மதுரை, இங்கேருந்தெல்லாம் ஏராளமான நபர்கள், தஞ்சாவூர், இது போன்ற இடங்கள்லேருந்து வேலை தேடி அங்கே போன நபர்கள். செம்பூர் போன்ற இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 19th centuryலேருந்தே தமிழர்கள் அங்கே வசிக்க தொடங்கியிருக்கிறார்கள். செம்பூரை ஒரு மினி மெட்ராஸாக பார்த்தார்கள், தாராவியை மினி தமிழ்நாடாகவே எடுத்து காட்டினார்கள். பல படங்களில் நீங்கள் இந்த காட்சிகளையும் பார்த்திருப்பீர்கள். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன்பே தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான எக்ஸ்போர்ட்ஸ், லேபர்ஸ் அங்கே போய் தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் 4-5 தலைமுறையாக அங்கே வசிக்கக்கூடிய நபர்களை தமிழர்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள், நாங்கள் வந்தால்தான் உங்களை காப்பாற்ற முடியும், இதெல்லாம் கூறினால் அவர்கள் ஆக்செப்ட் செய்வார்களா, உங்களுக்கு ஓட்டை போடுவார்களா? தஞ்சாவூரில் மராட்டியர்கள் இருக்கிறார்கள், எப்படி மும்பையில் தமிழர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று தஞ்சாவூர் அந்த பகுதியில், மதுரையிலெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா தமிழர்கள் வசிக்கிறார்கள். தமிழர்களுடைய மராட்டியர்களுடைய அந்த இணைப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா
நம்மளோட உணவில் கூட இருக்கிறது. சாம்பார் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்று நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதோட ஒரிஜின் மராட்டியத்திலிருந்து வருது. இங்கே நம்ம புளி கரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அங்கே புளி கரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அங்கே ஒரு கோக்கம்னு ஒரு பழம் இருக்கும், அதுவும் ஈக்குவலி புளிப்பு, புளி மாதிரியே அங்கே அந்த கோக்கம்ங்கிற விஷயமும் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதோட படத்தை நான் போட்டு காட்டுறேன். ஒரு பக்கம் புளி இருக்குன்னு ஒரு பக்கம் கோக்கம் இருக்குது. மராட்டியத்தில் அந்த குவிசீனில் அந்த கோக்கமை கரைச்சி போடுவாங்க, தமிழ்நாட்டில் புளியை கரைச்சி போடுவாங்க. பட் இதோட ஒரிஜினை நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவிலிருந்து மராட்டியர்கள் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார்களோ அப்போது இந்த குவிசீன், இந்த ரெசிபியும் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, சதன் இந்தியாவுக்கு வந்துருச்சு. கர்நாடகா போனீங்கன்னா வேறு வித்தியாசமான சாம்பார், அங்கேயும் மைசூர் அங்கெல்லாம் பார்த்தீர்கள்னா மராட்டியர்களுடைய இன்வால்மெண்ட் நிறைய இருந்தது. எங்கெல்லாம் மராட்டியர்கள் போனார்களோ அந்த அனைத்து இடங்கள்லையுமே இந்த சாம்பாரும் போனது. இன்றைக்கி சாம்பார் தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உணவாக மாறிவிட்டது. இது தமிழர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு. இதை உங்களால் பிரிக்க முடியுமா? உங்களுடைய சதி திட்டங்களால் பிரிக்க முடியுமா? अगर उनके पास असली शिवसेना होती तो अब तक अन्नामलाई की लुंगी छूट जाती. அண்ணாமலை அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு, லுங்கியை பற்றி பேசிட்டாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படி. லுங்கி ஒரு ஆடை சார், லுங்கி எப்படி நீங்கள் கேவலமாக பார்க்க முடியும்? ஆமாம் சார், லுங்கி கட்டக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட இந்தியாவிலும் இருக்கிறார்கள். பாம்பே அங்கேயும் இருக்கிறார்கள், வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இருக்கிறார்கள். சரி, லுங்கி என்று கூறினால் கூட நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் வேர், அது என்னையிலிருந்து கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. உங்களையும் கெட்ட வார்த்தையிலலாம் திட்டலை, ரசகுல்லான்னு தானே திட்டினார்கள். ரசகுல்லா ஒரு நல்ல இனிப்பான பண்டம் தானே. ரசகுல்லாவை பற்றி பேசினா எங்களுக்கு கோவம் வந்துடும், காலை வெட்டிடுவேன். அந்த வார்த்தையை சொன்னால் நான் வருவேன், நான் பண்ணுவேன், காலை வெட்டி பாருங்க, பண்ணி பாருங்க, ஈகோ. நான் மும்பைக்குள்ள வந்தேன், என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டி பாரு, அதான் ரெண்டோட பார்த்துடலாம். He takes his everything on ego. ஒரு ஸ்டேட்டுடைய தலைநகரத்தை இது உங்களுக்கு சொந்தமானதில்லை என்று நீங்கள் அங்கேயே போய் பேசினா உங்களை சும்மா விடுவார்களா? Bombay is not a Maharashtra city, it is an international city. மராட்டியர்களுடைய தன்மானத்தை சீண்டிட்டு வந்துட்டு நீங்கள் குப்பை அங்கே அள்ளு கூட்டிட்டு இப்போ தமிழர்களுடைய பெருமையை கொச்சைப்படுத்திட்டார்கள், தமிழர்களை பற்றி பேசிட்டார்கள். இங்கேருந்து ஒரு 4 பேர் அவருக்கு சப்போர்ட்டாக தமிழர்களை பற்றி பேசிட்டாங்க. தமிழர்களை, அது ஒரு அரசியல். என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படி. பட் இந்த அரசியலுக்கு பின்னாடி அண்ணாமலையுடைய நோக்கம் கிடையாது. இந்த அரசியலுக்கு பின்னாடி பிஜேபியோட நோக்கம் இருக்குது. பிஜேபி வாண்ட்ஸ் டு மேக் மும்பை ஆஸ் யூனியன் டெரிட்டரி. எங்கெல்லாம் பணம் இருக்கோ, எங்கெல்லாம் அடானி அம்பானிக்கு அள்ளி கொட்டலாம் என்கிற இடம் இருக்கோ, அனைத்துமே எங்கள் கையில் தான் இருக்கும், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இவர்களுக்கு அந்த பயம் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு இல்லை 2-3 வருஷத்துக்கு தான் எங்களால் இதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்க முடியும். என்னைக்கு மக்கள் திரண்ட ஆரம்பித்து விட்டார்களோ, மக்கள் எங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்களோ, அன்னைக்கு எங்களால் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா இப்போ நியூயார்க் டைம்ஸில் ஒரு சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்தது. நாளைக்கு நரேந்திர மோடி வெளியில் போனாலோ, மோகன் பாகவத் வெளியில் போனாலோ இந்த சக்தியை உங்களால் உடைக்க முடியாது. பிகாஸ் ஆர்எஸ்எஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட நபர்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் இணைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். நாளைக்கு வேறொரு கட்சி வந்து விட்டால் கூட இந்த நாட்டை நடத்துவது ஆர்எஸ்எஸ் ஆக தான் இருக்கும், பிஜேபியாக தான் இருக்கும் என்று ஒரு எக்ஸ்போஜரை வெளிவிட்டிருக்கிறார்கள். இன்னும் அதை பலப்படுத்துவதற்காக இப்போ மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நகரங்கள், மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சிட்டிஸ்களை தன் கையுக்குள் எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்கிற ஒரு மாஸ்டர் பிளானை இவர்கள் போட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கனவு நீண்ட நாள் கனவு. ஏற்கனவே அவர் கூறியிருக்கிறார், 2047ஆம் ஆண்டு வரை பிஜேபி தான் இருக்கும் என்று. அதற்கான பிளாட்ஃபார்மை போடணுமா இல்லையா? அதற்கான பிளாட்ஃபார்மை இப்போ போட்டுட்டு வர்றார்கள். நரேந்திர மோடி
அயோத்தியா அந்த படத்தை பார்த்தீர்கள்னா ராமரை சின்னமாக காட்டி நரேந்திர மோடியை ஏதோ நரேந்திர மோடியோட விரலை பிடிச்சிட்டு அவர் அயோத்தியாவுக்கு போன மாதிரி ஒரு படத்தை காட்டினார்கள். நேற்று ஹனுமார் அவர்களை ஹிந்து மதத்தை எவ்வளோ கொச்சையாக எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அனைத்தையும் இந்த அரசியல்வாதிகள் செய்கிறார்கள், அனைத்தையும் நரேந்திர மோடி செய்கிறார். இந்த இடத்துல சனாதன தர்மம், இந்த இடத்துல அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு கோபம் வராது. ஹனுமாரை பட்டத்தில் கட்டி விட்டுட்டு இருக்காரு, நூலில் விட்டுட்டு இருக்காரு நரேந்திர மோடி. அந்த பட்டம் எங்கேயாச்சும் அருந்து விழுகும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருந்தால் கூட ஒரு கடவுளை நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு கடவுளை நூலில் கட்டி அவரை விட்டுட்டு இருக்காராம். அதை ஒரு படமாக காட்டி நேற்றுலேருந்து ஒரு பிரச்சாரம். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடிஸ் பாலிசி இஸ். மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, ரிலீஜனை வைத்து, மொழியை வைத்து அரசியல் செய்யணும் என்று. குடும்ப அரசியல் என்று எங்கெல்லாம் பேசுகிறார்கள். நேற்று ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம், தயவு செய்து போய் பாருங்கள். நரேந்திர மோடி தன்னுடைய சொந்த தம்பிக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், இது குடும்ப அரசியலா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். அண்ணாமலை செய்து வந்த விஷயம் என்ன, அண்ணாமலையை திட்டும்போது எப்படி அது தமிழர்களை திட்டுவதாக கூறுகிறார்கள். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே தமிழ்நாட்டை பற்றியோ தமிழர்களை பற்றியோ பேசவில்லை, நேரடியாக அண்ணாமலையை தான் திட்டியிருக்கிறார்களே ஒழிய வேறு யாருமே திட்டவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.